வணக்கம். இன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இத வந்து கடாரங்கான்னு சொல்றாங்க. இத விட இன்னும் வந்து நல்லா பெரிய சைஸ்ல வரும். இப்போ ஊறுகாய் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு, ஈரப்பதம் இல்லாம துணி வச்சு துடைச்சிட்டோ, இல்ல நல்லா காய வச்சுட்டு பண்ணுங்க. கையுமே வந்து ஈரம் இருக்கக்கூடாது நமக்கு. இது எப்படி வேக வைக்காம நம்ம ஊறுகாய் பண்ணலாம் பார்க்கலாம். நொதி வச்சு பண்றது. என்ன சைஸ்க்கு வேணுமோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இதில வந்து விதைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துருங்க. இல்லன்னா வந்து கசக்கும். இந்த மாரி போடும்போது கொஞ்சம் உப்பும், மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. லேயர் லேயரா நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நொதியறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஒரு 2 டூ 3 மாசம் நல்லா நொதிஞ்சா தான் வந்து நல்லா தேன் மாதிரி நல்லாருக்கும் நம்மளுக்கு. இல்லன்னா தோல் வந்து நம்மளுக்கு சாப்பிடுற மாரி இருக்காது. இந்த மாதிரி லேயர் லேயரா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வீடியோல நான் போடல. ஒரு 10 நாள் போல நம்ம சுத்தமான கரண்டி வச்சு நம்ம கலந்து கலந்து பெரட்டி பெரட்டி விடணும். இல்லன்னா மேல இருக்கிறது வந்து பூஞ்சானம் பிடிச்சிருங்க நமக்கு. நல்லா வந்து உப்புல நல்லா மூழ்கி ஊறுன பிறகு நீங்க ஒரு கிளாஸ்லயோ, இல்ல ஒரு பீங்கான் ஜாடிலயோ போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்ப இது 3 மாசம் கழிச்சு பாருங்க. இந்த மாதிரி தேன் மாதிரி ஊறியிருக்கு பாருங்க. அப்பதான் தோலெல்லாம் வந்து நல்லா மக்கியிருக்கும் நமக்கு. வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு, மிச்சத்த வந்து அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு முடிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம போட வேண்டிய பொருளெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் வந்து நல்லா வெயில்ல காய வச்சது. நல்லா வந்து காஞ்சிருக்கணும். அப்பதான் நல்லா அறப்படும். கொஞ்சம் வந்து வெந்தயம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல போடுங்க. கடுகுமே 1 டேபிள் ஸ்பூன். பெருங்காயத்தூள் வந்து பவுடரா இருந்தா ஆஃப் பண்ணிட்டு சும்மா போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. இந்த மாதிரி குருணைகளா இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இது 4த்தையுமே போட்டு நம்ம கொர கொரப்பா அரைச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எதையுமே வந்து நான் தாளிக்கல. உங்களுக்கு வேணும்னா கடைசியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு தாளிச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு வேணுமோ நமக்கு, அந்த அளவுக்கு போட்டு நல்லெண்ணெய் வந்து அப்படியே ஊத்தியிருக்கேன். இப்ப இந்த கடாரங்காய் வந்து நம்ம தோல் வந்து சாதாரணமா சாப்பிட முடியாது. இந்த மாரி ஊறுகாய் பண்ணும்போது நமக்கு இந்த பித்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்குங்க.